வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குலதெய்வமோ, இல்ல அப்படின்னா இஷ்ட தெய்வமோ, நீங்க வணங்கக்கூடிய எந்த தெய்வமா இருந்தாலும் சரி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு ஆபத்து வரக்கூடிய நேரத்துல ஒரு சில அறிகுறிகள் காட்டும். அத ஒரு சில நபர்கள் கவனிச்சிருப்பாங்க. ஒரு சில நபர்கள் அந்த அளவுக்கு பெரிதா எடுத்துக்க மாட்டாங்க. அதுபோல ஒரு சில பொருட்கள் வாங்குறோம். நமக்கு வீட்டுக்கோ, இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகள் மூலியமா நம்மள வணங்கக்கூடிய தெய்வங்கள் அறிகுறிகளா காட்டும். இது உனக்கு சரியா வரும். இந்த பொருள் உனக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒரு சில அறிகுறிகள் காட்டும். பல்லி சத்தமிடுதல், அதுபோல காகம் கரையிறது, இது போல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகள் காட்டும். அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஒரு நல்ல காரியத்துக்காக போறீங்க அப்படின்னா, ஒரு பசுவும் கன்றும் சேர்ந்து வந்தது அப்படின்னா, நல்ல சகுனமா இருக்கும். அதுபோல நிறை குடத்தோட யாரும் வந்தாங்க அப்படின்னா, தண்ணி குடம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறை குடத்தோட வந்தாங்க அப்படின்னா, அது நல்ல சகுனமா வந்திருக்கும். அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நபர்கள் தலைய விரிச்சு போட்டு வர்றாங்க அப்படின்னா, அது அந்த அளவுக்கு சாத்தியம் படாது. அந்த காரியம் அந்த அளவுக்கு தடங்கல் பட்டு போகும். இன்னும் ஒரு சில தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தூக்கத்துல கனவு ரீதியாக காட்டும். பிரச்சனைகள் வரப்போறத பார்த்தீங்க அப்படின்னா, முன்கூட்டியே கனவு ரீதியா காட்டும். இல்ல வேற ஏதும் பொருட்கள் வாங்க சொல்லுது அப்படின்னாலும், அதையும் கனவுல சொல்லும். அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நபர்கள் அத சரியா புரிஞ்சுகிட்டு, அத சரியா பண்ணுவாங்க. ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அத அலட்சியம் படுத்திக்கிட்டு, அத பெரிதாக கண்டுக்க மாட்டாங்க. அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னா, அது காலப்போக்கு ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட சொல்றதையே நிறுத்திடும். அதுபோல தெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வருது. இந்தந்த நேரத்துக்கு வருது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மூலியத்துல உங்களுக்கு தெரிய படுத்தும். ஒரு சில தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விபூதி வாசம் அடிக்கும். ஒரு சில தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பன்னீர் வாசம், மல்லிகைப்பூ வாசம், இது போல வாசனை திரவியங்கள் அடிக்கும். ஒரு சில தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மயான தெய்வங்கள் வருது அப்படின்னா, ஒரு சில துர்நாற்றம் அதுபோல வாசனங்கள் வீசும். அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, ஏவலுக்கு ஒரு சில தெய்வங்கள் கோளாறு பண்ண வருது அப்படின்னா, அதுவும் ஒரு சில நேரங்கள்ல வரும். ஏவல்ல ஏதாவது ஒரு மாடன வச்சு ஒரு நபர் மேல ஏவிட்டாங்க அப்படின்னா, அது ஏவலுக்கு வருது அப்படின்னாலும், அதுவும் அதே போல தான் வாசம் அடிக்கும். பல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே சயனம் சொல்லிக்கிட்டே இருக்கும். கத்திக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த தெய்வத்துக்கு தியானம் பண்றது, பூஜை பண்றது, அந்த தெய்வங்களோட மந்திரத்த உச்சரிக்கிறது. இது போல மந்திரங்கள் உச்சரிக்க தெரியல, தியானம் பண்ண தெரியல அப்படின்னா, வெறுமனே ஊதுபத்தி, சாம்பிராணி இது போல வாசனை திரவியங்கள் பயன்படுத்தி, ஆராத்தி காட்டி வணங்கி வந்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு பலன் தரும். நீங்க மற்ற நேரங்கள்ல வணங்குறதுக்கும், இது போல அந்த தெய்வங்கள் வரக்கூடிய நேரங்கள்ல நீங்க வணங்குறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வித்தியாசம் இருக்கு. நல்ல ஒரு பலன் தரும். அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வங்கள் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, உங்களுக்கு எறும், செய்வன, ஏவல் இது போல பண்ணுனாங்க அப்படின்னாலும் சரி, யாராவது ஏதாவது பண்றது மாரி கனவு ரீதியா காட்டும். அதேபோல அந்த தெய்வத்த யாராவது கட்டக்கூடிய ஒரு நிலைமை வருது, ஏதாவது யாராவது தடுக்குறாங்க அப்படின்னாலும், அதையும் பார்த்தீங்க அப்படின்னா, முன்கூட்டியே உங்ககிட்ட தான் தெரிய படுத்தும். யாராவது வயதான தோற்றத்துல வாய் பேச முடியாம, வாய கட்டியிருப்பது போல இல்ல ஒரு பசுவ கட்டுவது போல இல்ல உங்களோட முன்னோர்கள் உங்களோட அப்பா, அம்மா யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க ரூபத்திலயும் ஒரு சில தெய்வங்கள காட்டும். அவங்க வாய் பேச முடியாம அழுதுகிட்டு நிப்பது போல, இது போல இருந்தது அப்படின்னா, அந்த தெய்வம் வெகு சீக்கிரம் கட்டுல விழுகப் போகுது அப்படின்றது அர்த்தம். அத நீங்க முன்கூட்டியே பார்த்து சரி பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஒரு சில தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பூஜை நேரம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சில தெய்வங்கள் அடிச்சு எழுப்பும். எல்லா நாளும் இல்ல. ஒரு சில அமாவாசை, பௌர்ணமி இது போல அதற்கு அந்த தெய்வத்துக்குரிய ஏற்ற நாட்கள்ல நீங்க பூஜை பண்றது கொஞ்சம் தவந்துட்டீங்க, கொஞ்சம் தூங்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சில தெய்வங்கள் தட்டி எழுப்பும். அத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால உணர முடியும். யாரோ எழுப்புவது போல இருக்கும். ஆனா பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா, யாரும் இருக்க மாட்டாங்க. இது போல உணர்வுகளும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கும். இப்ப நான் சொன்ன விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாரி நடந்திருக்காது. ஒவ்வொரு நபர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடும். ஆனா, இது போல விஷயங்கள நீங்க அலட்சியமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது நாளாக நாளாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட சொல்றதையே நிறுத்திரும். இது போல சொல்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கெடுதல் வருது அப்படின்னா, அது உங்களுக்கு நேர காலங்களிலேயே சரியில்ல அப்படின்னாலும், அத உங்க தெய்வம் உங்கள காத்து ரட்சிக்கும்.
ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட முன்னோர்கள் ஆன்மாக்களும் வந்து இது போல வந்து எச்சரிக்கை வந்து பண்ணும். அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம், கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, அத வந்து முன்கூட்டியே வந்து எச்சரிச்சுட்டு வந்து போகும். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு 4 பேர்களுக்கு வந்து ஷேர் வந்து பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.